Thank you, ma'am and sir. Now I request our guest of honor, Dr. Uma Kannan, founder principal of Sri Venkateshwara Group of Schools, to address the gathering and motivate our young achievers. Please, ma'am. Happy Republic Day, my dear the small kids and even the younger one of Arun's Achievers Academy, the director of this academy and the founder of this academy, Mr. Arun, the young and energetic champion, I can say. அவர் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே டீச்சராக ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு வந்து 5 ஸ்கூல் இருக்கு. சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸோ ஜெனரலி வி ஆல்சோ கண்டக்ட் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்களை வந்து சும்மா பாட புத்தகத்தோடு இருந்தால் குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? இப்போ வர்ற எஜுகேஷன் என்னன்னா ஆர்ட் இன்டகிரேட்டட் எஜுகேஷன், சப்ஜெக்ட் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் அருண் சார் அண்ட் பழனி சார். அவங்க மேடம் வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து இங்கே வந்து பிள்ளைங்க படிக்கிறதா சொன்னாங்க. சின்ன 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நாம் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நீங்கள் இப்படி செய்கிறீங்களே சார், ஏன் சார் ஸ்கூல் வச்சு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு கூட சொன்னோம், கேட்டேன். பட் அதை விட இது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, அதை விட இது நல்லா இருக்குது. எங்களுக்கு பல பள்ளிகளிலிருந்து குழந்தைகள் வர்றாங்க. அந்த குழந்தைகளை வந்து எப்படியாவது நம்ம சொல்லிக் கொடுத்து, நல்ல அறிவுரைகள் சொல்லிக் கொடுத்து, பாடம் சொல்லிக் கொடுத்து நிறைய மார்க் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கைகளை வர்றாங்க. அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். இப்போ 9வது வருஷம் நினைக்கிறேன். உங்களுடைய ஆண்டு விழா வந்து இது 9வது வருஷம். கிட்டத்தட்ட 150 பிள்ளைங்க படிக்கிறதா சொன்னாங்க. அந்த 150 பிள்ளைங்களும் வேற வேற பள்ளிகளில் இருந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ், ஆஃப்டர் 4 or after 5 or after 6, early morning 5 o'clock, 6 o'clock அது மாதிரி வர்றாங்க. அந்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட என்ன அறிவு இருக்கு, என்ன ஸ்கில் இருக்கு, என்ன ஸ்கில் இல்லை, என்ன ஹிடன் டேலண்ட் இருக்கு, அந்த மாதிரி அவங்களும் குழந்தையோடய இருந்து குழந்தைய ஆராய்ச்சி பண்ணி அந்த குழந்தைகளுடைய டேலண்ட்டை வளர்க்குறதுக்கு, மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க அல்லும் பகலும். ஸோ அருண் சாரோடைய டிகிரி பார்த்தா சின்ன வயசில் நிறைய படிச்சிருக்கிறாரு. அவருக்கு எப்படி தலையெல்லாம் மூளையாக இருக்கான்னு தெரியல, எப்படி அது படித்தாருன்னு தெரியல. நாங்கள் வந்து ஒரு டிகிரி படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம், 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா எந்த காலேஜில் இடம் கிடைக்கும், எவ்வளோ ரூபா செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் தவிக்கிறோம். அந்த பெற்றோர்களுக்கு இப்போ இத்தனை பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்கீங்க, இத்தனை பெற்றோர்களுடைய குழந்தைகளை எங்கே படிக்க வச்சிருக்கிறதா தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். சும்மா யாரும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, சும்மா யாரும் அங்கே அளவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அத்தனை பெற்றோர்களின் குழந்தைகளும் இங்கு படிக்கின்றார்கள். ஸோ அத்தனை பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டுறாங்க, ஸ்கூல்ஸில் ஃபீஸ் கட்டுறாங்க. அதை தவிர்த்து அங்கே சாட்டிஸ்ஃபேக்டரியாக மார்க் எடுக்க வைக்க முடியல, எதிர்பார்க்க முடியல. பிள்ளைங்களை 35 பிள்ளைங்களை ஒரு கிளாஸ் ரூமில் போட்டு படிக்க வைக்கும் போது ஒரு டீச்சரால் தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொடுக்க முடியல. அப்போ நாம் ஒரு சென்டரில், ஒரு அகாடமியில் அனுப்பி படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அகாடமி மேல அந்த பெற்றோர்களுக்கு, அந்த பேரண்ட்ஸுக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? அந்த நம்பிக்கை எப்படி வரும்? நம்பிக்கை எப்படி வரும்? யாராவது சொல்றீங்களா? அருண் அச்சீவர்ஸ் அகாடமி மேல இங்க சேர்த்து இருக்கிற ஒரு பெற்றோர் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எப்படி அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தது? சார் நிறைய படிச்சிருக்கிறதுனால அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் படிப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்க. இப்போ எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் ஒரு டிகிரி எடுத்தாலே எங்கேயாவது வேலைக்கு போறாங்க. ஒரு பிஇ படிச்சவங்க நம் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்புக்கு தகுந்த வேலையை தேடி 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 போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ தீஸ் மெனி டிகிரிஸ்
he is now achieving after his name அருண் பேருக்கு அப்புறம் நிறைய டிகிரிஸ் இருக்கு. அது ஒரு பெரிய பேராகிராஃபா எழுதலாம் போல தெரியும். ஸோ அத்தனை டிகிரி அவரை எப்படி படிச்சாரு? அட் அ டைம் 4 டிகிரியை படிச்சிருக்கிறாரு. அப்போ ராத்திரி பகலா படிக்கிறாரு. பிரெயின் நிறைய வேலை செய்யுது. சின்ன பிள்ளைங்க கூட பெரிய பெரிய அட்வான்ஸ்டு லேர்னர்னு சொல்லுவோம். அட்வான்ஸ்டு லேர்னர் அவன் 5ஆம் கிளாஸ்ல படிக்கும் போதே அவனுக்கு 10ஆம் கிளாஸ் புத்தி இருக்கும். 10ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது ஒரு டிகிரி படிக்கிற பையனுடைய புத்தி இருக்கும். ஐ திங்க் ஸோ அருண் ஹேஸ் தட் டைப் ஆஃப் டேலண்ட். இல்லைன்னா இத்தனை டிகிரிஸ் முடிக்க முடியாது. ஸோ அவர் வந்து நம்ம இத்தனை டிகிரி வச்சிருக்கோம், வேற எங்கேயாவது போய் வேலை செய்து லட்சங்களை நாம் சம்பாதிக்கலாம் என்று இல்லாமல் அவர் ஒரு சர்வீஸ் பண்ணணும். நம்மள மாதிரி எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும். நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை நாம படிக்க வைக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு தாக்கம் அவருக்கு இருக்கு. நல்ல ஒரு மனசு இருக்கு. அவர் கூட அவங்க ஃபாதர், அவங்க பிரதர், அவங்க அம்மா எல்லாருமே ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய வச்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு வீட்டில் 2 குழந்தைய வச்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஸோ ஒரு இடத்துல 40-50 பிள்ளைங்களை ஒரு பிரைவேட் சென்டர்ல அவங்க வச்சு அவங்க பொறுப்பாளர்களாக அந்த 40 பிள்ளைகளுக்கும் அந்த 150 பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளர்களாக பதில் சொல்பவர்களாக ஆன்சரபிள்னு சொல்லுவோம். அந்த ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க என்ன செய்யணும்? அவர் பதில் சொல்லணும். உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கு. ஆனால் ஹீ இஸ் ஆன்சரபிள் டு எவ்ரிபடி. ஸோ அவர் ஒரு யங் ஆண்டர்பிரனர் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதாவது சுயமாக வேலை செய்பவர்கள், தன்காலில் நிற்பவர்கள். நான் படிச்சிருக்கேன், எனக்கு அரசு உத்தியோகம் கிடைத்தாதான் நான் போவேன்னு நிறைய பேர் முரண்டு பட்டுக்கிட்டு வீட்டில் இருக்காங்க. நான் என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்று முரண்டு வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்பா அம்மா ஏற்று பேசிட்டு வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு உலகத்தில் எங்கேயோ விழுப்புரமோ எங்கேயோ பிறந்து சென்னையை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து சென்னையில் வந்து வாழணும்னா ரொம்ப கஷ்டம். சென்னையை ஒரு வீடு கட்டி வாழணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? தோ அம்பத்தூர் சபர்பன் டு சென்னை, இந்த இடத்துல அவர் ஒரு இடத்த பிடிச்சி அந்த இடத்துல இத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து அந்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராகவும் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு சிறந்த பொறுப்பாளராகவும் இருந்து தன்னிடம் வந்த அனைத்து மாணவர்களையும் தன்னை போல் ஒரு படிப்பாளியாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் இந்த அருண் அச்சீவர்ஸ் அகாடமி துவக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காலம் இது 9வது வருடம். இன்னும் நிறைய வருடங்கள் நிறைய குழந்தைகளை இது மாதிரி அவரு நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். வீட்டுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல வேல்யூஸ் பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதையும் மீறி ஒரு பேரண்டிங்னு சொல்ற அவரும் ஒரு அப்பா அம்மாவா இருந்து பிள்ளைகளுக்கு பேரண்டிங்கே சொல்லிக் கொடுக்கணும். எல்லா பெற்றோர்களையும் திருப்திப்படுத்தணும். எப்படி திருப்திப்படுவீங்க? உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும். அருண் அச்சீவர்ஸ் அகாடமியில போனா நல்ல பையனா வருவான். மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நல்ல ஒழுக்கம் இருந்தா மார்க் தானா எடுத்துருவான். ஸோ நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல பையனாக வந்து நல்ல மதிப்பெண்களை எடுக்க வைப்பதற்கான ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். ஸோ அதை அவர் முன்னெடுத்து இன்று உங்கள் முன் இருக்கிறார். மிகவும் வெற்றிகரமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் மேலும் மேலும் அவர் வெற்றி பெறுவார். வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி பழனி சார் அவர்களையும் அருண் அவர்களையும் அவருடைய மனைவி அவர்களையும் அவருடைய தம்பி அவர்களையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் மேடம் அவங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. எனக்கு எங்கள் சிஸ்டர் வந்தாவே உட்கார்ந்தாவே ராசின்னு சொன்னார். எங்கள் சிஸ்டர் எனக்கு வந்து உட்கார்ந்தாவே ராசின்னு சொன்னார். அதாவது ஒன்று விட்ட சகோதரி, ஒன்று விட்ட சகோதரி, கூட பிறந்த சகோதரி இல்லை, கூட படிக்கிற சகோதரி யார் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு ஒன்று விட்ட சகோதரி, என் சகோதரி பக்கத்தில் வந்து இருந்தாலே எனக்கு ஒரு
அதிர்ஷ்டம்னு ஒரு இருக்கா இல்லையா? இருக்கா? 98 மார்க் வாங்குறவன் அதிர்ஷ்டம் இல்லாமல் 2 மார்க் வாங்க மாட்டான். எங்கேயோ ஒரு பேட் லக், அன்லக், எனக்கு 2 மார்க் போயிடுச்சு, கடைசியில் ரிசல்ட் வந்துக்கிறது நான் நல்லா தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவோ முயற்சிகள் செய்தாலும் நமக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்றும் உண்டு. நம்ம வந்து மேபி நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பியாண்ட் தட், அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங், நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்பது உண்டு. அந்த அதிர்ஷ்டத்தை தன் சகோதரி மூலமாக அவர் பெற்று இந்த அருண் அச்சீவர்ஸ் அகாடமி மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி, அனைத்து மாணவர்களையும் உள்ளன்போடு வாழ்த்தி, நம்ம வந்து இந்த அருண் அச்சீவர்ஸ் அகாடமி அனைத்து குடும்பத்தார்கள் அனைவரும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதை மனமாற கூறி அனைவரையும் வாழ்த்து விடுகின்றேன். நன்றி. ஓகே, இந்த இனிய மாலை வேலையில உங்க எல்லாரையும் இங்க பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடியரசு தின விழாவில் இந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இங்க 9வது மெகா செலிப்ரேஷனை கொண்டாட வந்திருக்கோம். அதனால செலிப்ரேஷன் கலை நிகழ்ச்சிகள் எவ்வளவு நடக்க இருக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் அமைதியா இருந்து நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த குடியரசு தின விழாவுக்கு என்ன கூப்பிடுவாங்க, நானும் கண்டிப்பா வந்துடுவேன். வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன், இந்த அருண் அச்சீவர்ஸ் அகாடமி இந்த தடவை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, இந்த பிள்ளைகள்லாம் இந்த தடவை நம்மளுக்கு என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் வித்தியாசமா தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் வருவேன். இது ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் இருக்கிற இந்த திறமையை கண்டுபிடிச்சு அவங்கள உங்களுக்கு முன்னாடி அதை அரங்கேற்றம் செய்யறாங்க பாருங்க. இந்த அச்சீவர்ஸ் அகாடமிக்கு முதுகெலும்பா இருக்கிறாங்களே என் தம்பி பழனிக்கோ சிவசங்கரிக்கோ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா அவனை பார்த்து நான் பிரமிச்சு போயிடுவேன். அருணுக்கு ஒரு தமிழாசிரியர் முருகானந்தம் ஐயான்னு சொல்லிட்டு அவரு நிறைய டிகிரிஸ் படிச்சிருப்பார். வேலம்மாள் ஸ்கூல்ல நிறைய டிகிரிஸ் படிச்சிருப்பார். கேட்குறீங்களா பிள்ளைங்களா? உங்களுக்காக தான் சொல்றேன். அவரை பார்த்துட்டு நானும் நிறைய படிக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு தம்பி எத்தனை டிகிரி படிச்சிருக்காங்க யாராவது சொல்லுவீங்களா? 23 டிகிரிஸ். இப்ப முருகானந்த ஐயாவை பார்த்துட்டு அருண்குமார் இந்த மாதிரி படிக்கிறான்னா அருண்குமாரை சாரா வச்சுட்டு நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு படிச்சு முன்னேறணும், இன்னும் எத்தனை டிகிரி நீ படிக்கணும், அதெல்லாம் படிச்சு அருண்குமாரை காட்டி நாங்க நிறைய டிகிரி வாங்கணும். நீங்க எல்லாம் இந்த நேரத்துல ஒரு என்ன எடுக்கணும், உறுதிமொழி எடுத்துக்கணும். அருண்குமார் உலகத்துல இன்னும் என்னென்ன டிகிரி இருக்கோ எல்லாத்தையும் படிச்சு இப்ப இருக்கிற கின்னஸ் ரெக்கார்டுல இது வரைக்கும் யாராலுமே முறியடிக்க முடியாதபடி ஒரு கின்னஸ் ரெக்கார்டை படிச்சிருக்கு. ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணோ அந்த மாதிரி ராமனுக்கு மட்டும் இல்லை, நம்ம சங்கரிக்கும் பழனிக்கும் எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருக்கக்கூடிய அருண் பிரசாத். நீயும் சீக்கிரமா எங்க அதுக்குள்ள அருண் பிரசாத் சீக்கிரமா இன்னும் என்ன படிக்கணுமோ படிச்சு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி உனக்கு கீழே நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ் வச்சு நிறைய நோயாளிகளுக்கு நோயெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் வாழ்த்துக்களை கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்ததான் மாணவ கண்மணிகளே உங்களுக்கு தான் ரொம்ப அட்வைஸ் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான், செய்வன திருந்த செய். எந்த வேலையை செய்யனாலும் திருத்தமா செய்யணும். விளையாடுறீங்களா மனப்பூர்வமா ஆர்வத்தோட விளையாடணும். சாப்பிடுறீங்களா அது என்ன ருசி சொல்லிட்டு ருசிச்சு சாப்பிடணும். படிக்கிறீங்களா என்ன படிக்கணும்னு ஆழமா படிச்சு மண்டைக்குள்ள வாங்கிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது இந்த செயலை நான் கரெக்டா முடிக்கணும்னு நினைச்சு செய்யணும். இதை போல இந்த வேலையை வேற யாராலும் செய்திருக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் பார்த்து மூக்கு மேல வரவேற்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் செவ்வனே செஞ்சீங்கன்னா உங்களை வெற்றி தேவதை கையில தூக்கி வச்சுக்கணும் போதும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.